சேதுவுக்கு போன்ல மெசேஜ் வருது. உங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ராஜாங்கத்தை யாரு ஜெயிலுக்கு போக வச்சான்னு தகவலை சொல்றேன்னு மெசேஜ் வருது. அத பார்த்த சேது கருப்பு கிட்ட சொல்றாரு, அது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வெட்ட அருவாள் வேணும் இல்ல மாமா, அதனாலதான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். கமலுக்கும் மலருக்கும் தாலி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. ஈஸ்வரி போஸ் கிட்ட சொல்றாங்க, குடிக்க பிராந்தி விஸ்கி ரம்மு அதெல்லாம் கேட்பாங்க. இந்த சரக்கை வச்சுதான் நம்ம கலகத்தையே மூட்ட போறோம். அம்மா இனிமேட்டு நான் பாத்துக்கிறேம்மா. பாண்டி குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போஸ் சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் லோக்கல் சரக்கு கொடுத்துட்டு பாண்டி ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, பாருங்க எப்படி ஆடுறாருன்னு. நான் உங்களுக்கு ஃபாரின் சரக்கு ஊத்தி குடுக்கறேன்னு போஸ் கூட்டிட்டு போறாரு. அந்த கான்ஸ்டபிள ஊத்தி குடுக்கறாரு. அப்ப போதையில பாண்டி உன் குடும்பத்தை நான் நடு தெருவுல நிக்க வச்சுடுவேன் பாருன்னு சொல்லிட்டு போதையில நடந்து போறாரு தள்ளாடிக்கிட்டு. ராஜாங்கம் வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப தாலிய கமல் கழுத்துல போடும்போது நிறுத்துங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. எல்லாரும் அந்த கான்ஸ்டபிள் போதையில ஆடிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.